வணக்கம் மக்களே. கதைப்போமாவோட 6வது கதை இது. ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் ஒரு மிகப்பெரிய போட்டி ஒன்று மக்களுக்கு அறிவித்தான். அந்த போட்டி என்னென்னா, தன்னுடைய அரண்மனை கோட்டை கதவுகளை கைகளால் மட்டுமே தள்ளி திறக்கணும். இந்த போட்டியில் ஜெயிச்சா தன்னுடைய நாட்டோட ஒரு பெரிய பகுதியை அவங்க பேருக்கு எழுதி வைப்பான். அதுவே தோற்று போயிட்டா அவங்களுடைய கைகள் வெட்டப்படும். இதுதான் அந்த போட்டி. கைகள் வெட்டப்படும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே பயந்து போய் முயற்சி செய்யக்கூட பயந்தாங்க. யாருமே அந்த போட்டிக்கு தயாராக இல்லை. பல நாள் இதே மாதிரி போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஒருத்தன், நான் இதை முயற்சி செய்கிறேன் அப்படின்னு வந்தான். அப்போது எல்லாருமே அவன்கிட்ட கேட்டது ஒரே கேள்வியை தான், உனக்கு என்ன பைத்தியமா? உன் கை வெட்டப்படும் தெரிஞ்சும் நீ எப்படி இந்த போட்டியில் கலந்துக்க ஓகே சொன்ன அப்படின்னு. அதுக்கு அவன் ஒரு பதில் சொன்னான், முயற்சி செஞ்சு நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு இந்த நாட்டோட ஒரு பெரிய பகுதியே கிடைச்சி நான் பணக்காரன் ஆகிடுவேன். ஒருவேளை தோற்று போனால் போக போகிறது கை மட்டும்தானே, உயிர் இல்லையே அப்படின்னு சொன்னான். மக்களும் இவன் சரியான முட்டாளாக இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாங்க. இவனும் போட்டிக்கு தயாராகி வந்தான். அந்த கதவுகளை தள்ள அவன் பெருசாக எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா அந்த கதவுகளுக்கு தாழ்பால் கூட போடலை. அவன் கை வச்ச உடனேயே அந்த கதவுகள் தானாக திறந்துருச்சு. இதுலேருந்து தெரிய வந்தது என்னென்னா, அந்த ராஜா யார் முயற்சி செய்கிறாங்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த போட்டியே வச்சுருந்தாரு. நம்ம வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் இதே மாதிரி தான். தோற்று போயிடுவோம் அப்படின்னு பயந்தே நம்ம எதுக்குமே முயற்சி செய்கிறதே இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச முயல் ஆமை கதையில் கூட முயலாமை அப்படிங்கிறது முயற்சி செய்யாமல் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சால் ஜெயிப்போம் அப்படிங்கிறது தெரிய வரும். உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் நீங்கள் வெற்றி பெறணும்னு நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.